ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃபலி எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டடி பிளான் அப்படின்னோடனே ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும் அப்படின்ட்டு மார்க் பண்ணி கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கான பிளான் கிடையாது. அதை விட சிறப்பான ஒரு பிளான் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ முடிவில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 15, அதாவது 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு டிசம்பர் 15 ஆஃபலி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. டிசம்பர் 17 போல் 6th to 10th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் 30 days கன்ஃபார்ம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14 இல்லையா? ஸோ நாளையிலேருந்து நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா கூட நவம்பர் 15 to டிசம்பர் 14 வரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து ஒரு 30 days இருக்குது. இந்த 30 days எப்படி படிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். டோட்டலாக 30 days இருக்குது. 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 30 days-ஐ நீங்கள் 6 சப்ஜெக்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஒரு 5 days கிடைக்கும். ஸோ 6 5s are 30. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நமக்கு வந்து 5 days, ஒவ்வொரு சப்ஜெக்டும் 5 days எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம 6 சப்ஜெக்ட் வந்து 30 days-ல் கவர் பண்ணிடலாம். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 days-ல் ஒவ்வொரு சப்ஜெக்டும் புக் ஃபுல்லாக நீங்கள் படிக்க போகிறீங்க. ஏன்னா குவார்ட்டர்லி, ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம்லாம் குறிப்பிட்ட போர்ஷன் படிச்சிங்க. ஆனால் ஆஃபலிக்கு வந்து 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபுல் போர்ஷனை படிக்க போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த இருக்கக்கூடிய இந்த 5 days-ஐ நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து போர்ஷனை கவர் பண்ண முடியும். அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து 5 6 are 30. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டு 6 days இருக்குது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டும் மேக்ஸாக இருந்தாலும், தமிழாக இருந்தாலும், இங்கிலீஷாக இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து 6 days கிடைக்கும். ஸோ 11th 12th 10th எல்லாருக்கும் முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து இவ்வளோ நாள் 6 நாள் உட்காந்து நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 days போல் எடுத்துக்கிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கோ, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த டஃப்பாக இருக்க அந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கோ அதில் இருக்க அந்த டேஸை நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கும், ஒரு சிலருக்கு கெமிஸ்ட்ரியே கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பயாலஜி கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பிஸ்னஸ் மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும். ஸோ 10th படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து மேக்ஸ் கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு தமிழ் கஷ்டமாக இருக்கும். ஸோ கஷ்டமாக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் எடுத்துக்கோங்க, ஈஸியாக இருக்க சப்ஜெக்ட்டுக்கு அந்த டேஸை வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் நம்ம வந்து 5 days அப்படின்ற கணக்கில் நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு அந்த 30 days அப்படின்றது கரெக்டாக போயிடும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா டேஸ் கிடைக்குமானா 100% டைம் கிடையாது, ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமும் முடிச்சுட்டு எக்ஸாம் நெருக்கத்தில் தான் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஆஃபலியை பொறுத்தவரையும் நமக்கு டைம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. ஸோ இந்த டைம் நீங்கள் வந்து வீணாக்கிட்டு நாள் நெருக்கத்தில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போர்ஷனை கவர் பண்ண முடியாது. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ், இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இருக்கக்கூடிய இந்த 30 நாட்களை வீணாக்காதீங்க. 100% இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 4 to 5 hours கன்ஃபார்ம் படிக்கணும். ஸ்கூல்லேருந்து நீங்கள் 5:30 6 o'clock 6:30 எந்த டைம் வந்தாலும் நைட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 3 hours, மேக்ஸிமம் 3 hours கன்ஃபார்ம் படிக்கணும். ஸோ ஒரு 6 o'clock உட்காருனீங்கன்னா ஒரு 9 o'clock வரையும் படிங்க, 7க்கு உட்காருனீங்கன்னா ஒரு 10 வரையும் படிங்க. 6 7 8 9 கரெக்டு. 7க்கு உட்காரிங்கன்னா 10 வரையும் படிங்க. அதில் நிறைய பிரேக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 minutes 5 minutes பிரேக் எடுத்துகிட்டு படிங்க. கண்டிப்பாக நைட்டுக்குள்ளே ஒரு 3 hours படிச்சுருங்க. மார்னிங் வந்து ஒரு 4:30 இல்லை 5 o'clock எழுந்துட்டு கன்ஃபார்ம் வந்து ஒரு 2 hours இல்லை 1.5 hours கன்ஃபார்ம் படிக்கணும். என்னடா இவ்வளோ டைட்டாக வந்து பிளான் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். போர்ஷன் அவ்வளோ போர்ஷன் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரையும் நீங்கள் 100% போர்ஷன் படிக்கணும் அப்படின்றத விட பர்சனல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 26 years வந்து இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கேன். ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னா 80% போர்ஷனை பக்காவாக படிங்க. வித் சாய்ஸில் நம்ம சூப்பராக சென்ட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 1 marks பொறுத்த வரையும் டோட்டல் ஆல் சப்ஜெக்ட்ஸில் இருக்க ஆல் லெசன்ஸை கவர் பண்ணிவிடுங்க. ஆனால் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டீட்டெயில் இதெல்லாம் நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட லெசன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 12 லெசன் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு 9 லெசனை பக்காவாக படிச்சிங்க அப்படின்னா
நம்ம லாஸ்ட்டில் இருக்க அந்த 3 லெசனோட கொஷின் ஆன்சரை ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா வித் சாய்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியும். என்ன ஒன்று, கம்பல்சரி கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கும்பொழுது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 90% 80% போர்ஷன் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர், செகண்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர், குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர், இது ஃபுல்லாக எல்லாமே டாப்பர் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த 3 கொஸ்டின் பேப்பரும் இதில் இருக்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாமே பக்காவாக படிங்க. இதிலேருந்து நீங்கள் படிக்கும்போதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 to 70% போர்ஷன் வந்து எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 60 to 70% வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம், செகண்ட் மிட் டர்ம், குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர் இதிலேருந்து வந்துடும். இல்லை எனக்கு அதுவும் பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. முக்கியமான ஒரு சில கொஸ்டின் பேப்பர் ஒரு 4 to 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி அதில் இருக்க கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை, திருச்சி, சேலம், மதுரை, கோயம்புத்தூர், இந்த மாதிரியான ஒரு முக்கியமான சில டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் கலெக்ட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது 10th 11th 12th கிடையாது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, அதாவது 6th to 12th எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 6th standard 7th standard 8th standard 9th standard எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஏன்னா உங்களுக்குமே வந்து அந்த 30 days தான் இருக்குது. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 days கிடைக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் நம்ம டைம் வந்து இருக்கிற இந்த நாளை வந்து பிளான் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்ஸ் வந்து அதில் இருக்க கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் எல்லா கொஷின் பேப்பரும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிறத ஸ்பெசிஃபிக்காக எல்லாமே கம்பல்சரி படிங்க. ஏன்னா அதில் இருக்கிறது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிப்பீட்டடாக கொடுப்பாங்க. அது போக நம்ம சேனலில் வந்து ஆஃபர்லி எக்ஸாம்ஸ்க்கு 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் இயரோட ஆல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ 2025க்கானது மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ணுறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணாலும் கீழே வந்து ஃபேக் பேப்பர் அப்படின்னு போடுறீங்க. நான் எந்த இடத்துலையுமே வந்து இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2025 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. இந்த வருஷம் அதாவது இப்போ செகண்ட் மிட் டர்மில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் பேப்பரை எனக்கு ஷேர் பண்ணாங்களோ அந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான் நான் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 100% ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்னு போட்டிருப்பேன். ஸோ மற்ற கொஸ்டின் பேப்பர் எல்லாமே மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் கொடுப்பேன். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் மாடல் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு ஒரிஜினல் கிடையாது. அந்த பேட்டர்னில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரும். அது போக அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நான் வந்து வெறும் கொஸ்டின் பேப்பர் மட்டும் போடாமல் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் படிக்கும்பொழுது நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு வீடியோஸில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை இம்மிடியேட்டாக படிங்க. நம்ம தொடர்ச்சியாக வந்து ஆஃபர்லி எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் இதெல்லாம் வந்து 10th-லேருந்து 11th 12th-லேருந்து 11th வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்தளவுக்கு எஃபர்ட் போடுறது கிடையாது. ஏன்னா 11th வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வரையும் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சுட்டு இருந்தீங்க. எப்போ வந்து பப்ளிக் கேன்சல் பண்ணாங்களோ 11th படிக்கிறத வந்து டவுன் ஆகிடுச்சு. என்னோட 11th ஸ்டாண்டர்ட்ஸோட வீடியோஸ் வந்து வியூஸ் குறையிறத வச்சே தெரியுது. இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக கண்டிப்பாக வந்து 11th-க்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 12th-க்கும் 10th-க்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீடியோஸ் வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் உங்களோட வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், 10th-க்கான வீடியோஸை மட்டும் பார்க்கணும், 11th-க்கான வீடியோஸ் மட்டும் பார்க்கணும், 12th-க்கான வீடியோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்தந்த வீடியோஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும் வரும். ஸோ அதை மட்டும் கூட நீங்கள் பார்த்து படிக்கலாம். ஒவ்வொரு வீடியோலையும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப்பும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணி படிங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா ஆண்டியோட உழைப்பை என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். லைக் கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் உங்களை மாதிரி படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும், மூல முடுக்கில் இருக்க ஒவ்வொரு மாணவர்களும், கிராமத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் எல்லா மாணவர்களுக்கும் அந்த கொஷின்ஸ் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுவீங்க.
எனக்காக லைக் பண்ண வேண்டாம், சேனலுக்காக லைக் பண்ண வேண்டாம். உங்களை மாதிரி படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஆண்டி சொல்லக்கூடிய கொஷின்ஸ் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்தில் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு லைக்கும் உங்களோட எக்ஸாம்ஸில் ஒவ்வொரு மார்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சாவே நாமும் நல்லா இருப்போம். ஸோ எல்லாரும் நல்லா இருப்போம். ஆண்டியோட வீடியோவில் சொல்லக்கூடிய கொஷின்ஸை நல்லா படிங்க. சொல்லக்கூடிய பிளானை பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் 5 டேஸ்லேருந்து 6 டேஸ் இருக்குது. ஸோ 10th 6 டேஸ் இருக்குது, 11th 12th 5 டேஸ் மட்டும்தான் இருக்குது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சண்டே வருது, ரிலேஷன் வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஃபங்க்ஷனுக்கு போகணும், எனக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான காரணங்களாலையும் நமக்கு படிக்க முடியாமல் போகும். ஸோ அது எல்லாமே நீங்கள் தான் சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆகணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் மிட்டம் நான் சரியாக படிக்கலை, லாஸ்ட் மினிட்ல தான் படித்தேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கவலையே படாதீங்க, ஆஃப் வழியில் கலக்கிடுவோம். இப்போலேருந்தே படிங்க. ஆண்டி உங்கள் கூட இருக்கேன், நம்பிக்கையோடு படிங்க. உங்களால் சாதிக்க முடியலைன்னா வேறு யாரால் சாதிக்க முடியும்? நீங்கள் ஒவ்வொருத்தருமே சாதிக்க பிறந்தவர்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய டேலண்ட் இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு நாள் வெளியே வரும். நம்பிக்கையோடு படிங்க. போன எக்ஸாமை விட இந்த எக்ஸாமில் நம்ம ஒரு 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் அதுவுமே ஒரு பெரிய சாதனை தான். நம்பிக்கையோடு படிங்க. எல்லாரும் சென்டமும் எடுக்க முடியும், பெரிய அளவில் சாதிக்கவும் முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைக் கொடுங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு உபயோகமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.